மர்ஹூம் அஸ்ரப் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு, அவருடைய வாழ்வியல் காலங்கள் அத்துணையிலும் தொண்டர்களோடு பழகுவதிலும், சக நிர்வாகிகளிடத்திலே பேசுவதிலும், அவர்களை அணுகுவதிலும், ஒரு தொண்டனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதிலும், அவனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதிலும் மிகப்பெரிய கனிவுமிக்க தலைவனாக எம் அஸ்ரப் இருந்தார் என்கின்ற வரலாற்றை நாம் காண்கிறோம் என்று சொன்னால், இந்த மூன்று பண்புகளையும் இந்த உலகத்திலே ஒருங்கே கொண்ட தலைவனாக, கனிவு, பணிவு, துணிவு என்கின்ற மூன்று குணாதிசயங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவை போற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு கடல் கடந்து நான் உங்களை சந்திப்பதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். கிளைகளை வெட்டி, விழுதுகளை வெட்டி ஆங்காங்கே நட்டு வைத்தாலும் ஆலமரம், இந்த ஆலமரம் மட்டும்தான் தோப்பாகும். இந்த தோப்பு தான் சமுதாயத்திற்கு நிழல் கொடுக்கும். இந்த தோப்பு தான் சமுதாயம் இளைப்பாறுவதற்கும், சமுதாயம் பசியாறுவதற்கும், சமுதாயத்திற்கான உரிமைகள் கிடைக்கப் பெறுவதற்கும், அனைத்து விதமான சலுகைகளையும் உரிமைகளையும் இந்த மண்ணிலே மக்களுக்கு பெற்றுத் தருவதிலும் முன்னணியிலே நிற்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஒவ்வொருவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தினுடைய முகமனை காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இலங்கை முஸ்லிம்களுடைய வாழ்வியலோடும் வரலாற்றோடும் இரண்டர கலந்த ஒரு பேர் இயக்கத்தினுடைய இளைஞர் அணியினுடைய இந்த தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய தலைவர் தொடங்கி எல்லா நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்வதற்கு முதலிலே நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பெருமதிப்பிற்குரிய கட்சியினுடைய தேசிய தலைவர், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்துகிற போது மிகச்சிறந்த பேச்சாளராக தேர்தல் காலங்களிலும் மற்ற நேரங்களிலும் பணியாற்றியிருப்பதாக அவர்களுக்கே உரிய பணிவோடு என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இலங்கையிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம்கள் பேசுகின்ற பேச்சின் அளவுக்கு எங்களால் நிச்சயமாக ஈடு கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். நீங்கள் பேசுகின்ற தமிழுக்கும் நாங்கள் பேசுகின்ற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அந்த இயக்கத்தினுடைய கொள்கை, கோட்பாடுகள், தலைவர்கள் தேர்தலுடைய காலங்களிலே அவர்கள் செயல்பட்டு பெறக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தொலைதூரத்திலிருந்து நோக்கி கொண்டிருந்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே தமிழகத்தில் நாங்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தலைமையிலே அரசியல் செயல்பாட்டிலே ஈடுபட்ட என்னுடைய காலம் என்பது கிட்டத்தட்ட 2006-7களுக்கு பின்பாக என்னுடைய பள்ளியிலே பயின்று கொண்டிருந்த 10வது வகுப்பு பயின்று கொண்டிருந்த அந்த காலம். அது தொடங்கி இன்று வரை நாங்கள் எந்த அளவிற்கு இந்திய முஸ்லிம்களுடைய தாய் சபையாக, வரலாற்றிலே முஸ்லிம்கள் வேறு, முஸ்லிம் லீக் வேறு என்ற வாதத்தை வைக்க இடம் கொடுக்காத அளவிற்கு பின்னி பிணைந்த பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினை நாங்கள் மனதோடு ஏற்று ஆற தழுவி பணியாற்றி அதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோமோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையிலே இலங்கை முஸ்லீம்களுடைய வாழ்விலே, வாழ்வாதாரத்திலே, அடித்தட்ட மக்களுடைய மேம்பாட்டிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்கின்ற இந்த இயக்கத்தை நாங்கள் அதற்கு இணையாக நேசிக்கின்றோம். தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகளை கண்டு கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த செயல்பாடுகளையும், அந்த செயல்பாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தொடங்கி கடைக்கோடியினுடைய தொண்டன் வரை உங்கள் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பாக இந்த நிகழ்வு அமையும் என்கின்ற சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெருமதிப்பிற்கும் உரிய மரியாதைக்கும் உரிய தாய்மார்கள், இளைஞர்கள், இங்கே ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை பற்றி எங்களுடைய மணிச்சுடர் பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் திருச்சி ஷாகுல் ஹமீத் அவர்களிடத்திலே சொன்னபோது, நான் இளைஞர் மாநாடும் நம்முடைய தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வும் ஒரு சாதாரண ஒரு அரங்க கூட்டமாக இருக்கும் என்று நம்பி நான் இங்கே வந்துவிட்டேன். ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளத்தை பார்க்கின்ற போது
உண்மையிலே எனக்கு பேசுவதற்கு கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட மேடையை, இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை எதிர்பார்த்தவனாக நான் இங்கே வரவில்லை. அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்து ஒரு மாபெரும் தலைவனை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக மிகப்பெரிய தியாகங்களோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இலங்கை முஸ்லிம்களுடைய தாய் சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தேசிய தலைவர் பெரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ரவூஃப் ஹக்கீம் அவர்களே, எனக்கு முன்பாக இந்த நிகழ்விலே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய தவிசாளர் மஜீத் அவர்களே, அதே போன்று இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக திறம்பட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, நான் இங்கே வந்த பிறகு அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பில் கேட்டபடி நம்முடைய தலைவர் அஸ்ரஃப் அவர்களுடைய நெருங்கிய உறவினராக பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் நிஜாம் காரியப்பர் அவர்களே, அதே போன்று இந்த இலங்கை முஸ்லிம்களுடைய குரலை இலங்கையினுடைய பாராளுமன்ற அவையிலே ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் கட்சியினுடைய நிர்வாகிகளாகவும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் ஹாரிஸ் அவர்கள், சகோதரர் ஃபைசல் காசிம் அவர்கள், சகோதரர் தௌஃபீக் அவர்கள், அதே போன்று இந்த நிகழ்விலை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்து இயக்கத்திலே தன்னை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்கினிய சகோதரர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்களே, அவர்களோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எல்லா தளங்களிலும் எல்லா சார்பு அணிகளிலும் இளைஞர்கள் அணியினுடைய யூத் காங்கிரசினுடைய நிர்வாகிகளாக, மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளாக, ஜமாத்தினுடைய உறுப்பினர்களாக, உலமாக்களாக இந்த இயக்கத்தில் தன்னால் எந்த இடத்திலிருந்தெல்லாம் பணி செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு திறம்பட பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவினுடைய தென்கோடி மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து அந்த மாநிலத்தினுடைய தென் மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்திலிருந்து நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். தென்காசி மாவட்டத்திலிருந்து நான் இங்கே வருகை தருகிற போது கடல் பரப்பை தாண்டி உங்களுடைய நிலப்பரப்பிலே கால் வைக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் இங்கே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும், இலங்கையினுடைய முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் கடல் நம்மை பிரித்திருக்கிறதே தவிர நம்முடைய உள்ளங்கள் பிரிக்கப்படவில்லை, நம்முடைய உணர்வுகள் பிரிக்கப்படவில்லை என்கின்ற யதார்த்தம் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஓரொரு முஸ்லிம்களும் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது பாரம்பரியமான நீண்ட தொடர்பு இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் நிச்சயமாக இருந்து வந்திருக்கிறது. அந்த தொடர்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லி காட்டியதை போல இந்தியாவினுடைய அரசியல் வரலாறாக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, பிரிட்டிஷாருடைய ஆதிக்கத்திலிருந்து இந்தியாவை மீட்டு இன்றைக்கு ஒரு சுதந்திர குடியரசாக உலக அரங்கிலே மக்கள் தொகையிலே இரண்டாவது மிகப்பெரிய நாடாக 140 கோடி மக்களுக்குமான ஒரே ஜனநாயக நாடாக இந்த நாட்டை உருவாக்குவதற்கு, அந்த நாட்டினுடைய விடுதலையை பெற்றுத் தருவதற்கு எந்த வகையிலும் குறைவில்லை, எந்த வகையிலும் எங்கள் சமூகம் குறை வைக்கவில்லை என்ற அளவிற்கு உலமாக்கள் தொடங்கி தாய்மார்கள் வரை மிகப்பெரிய பங்களிப்பை செய்த, சுதந்திர இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்கின்ற இயக்கத்தை தமிழகத்திலும் சரி, கேரளத்திலும் சரி, இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் சரி, என்ன நோக்கத்திற்காக இந்த இயக்கம் அங்கே தொடங்கப்பட்டதோ, என்ன நோக்கத்திற்காக அந்த இயக்கம் இன்றைக்கு அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, ஏறக்குறைய அல்ல 100% அதே கொள்கைகளோடும் அதே கோட்பாடுகளோடும் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்று மட்டுமல்லாமல் இங்கே நம்மோடு இருக்கக்கூடிய ஏனைய சிறுபான்மை மக்களாக, அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது முக்கியம் அல்ல, நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பது மட்டும் முக்கியம் என்ற அடிப்படையை மையமாக வைத்து, அது யாராக வேண்டுமானாலும் எந்த குழுக்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எத்தகைய மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கட்டும், எத்தகைய இனக்குழுக்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எண்ணிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சிறுபான்மையினராக இங்கே இந்த நாட்டிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும்
அவர்களும் எம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்காகவும் எங்களுடைய குரல் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே ஒலிக்கும் என்பதை வரலாற்றிலே, இலங்கை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு அரசியல் இயக்கமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை நாங்கள் பார்க்கின்றோம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையில் நாங்கள் ஏதோ ஒரு அரசியல், சாதாரண அரசியல் கட்சி என்று நாங்கள் பார்ப்பதற்கு இல்லை. அதே போன்று இங்கே குறைந்த நேரத்திற்கு முன்பாக, சிறிது நேரத்திற்கு முன்பாக திரையிடப்பட்ட அந்த ஆவணப்படம், நம்முடைய பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய ஆவணப்படத்தை இரு கையிலே ஆசனத்திலே அமர்ந்து பார்க்கின்ற போது என்னை அறியாமல் என்னுடைய கண்கள் குளமாக கூடிய ஒரு காட்சியாக அந்த காட்சி அமைந்திருந்தது என்று சொன்னால், அந்த தலைவனை இழந்து விட்டோமே என்கின்ற ஒரு ஏமாற்றம், அந்த தலைவன் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லையே என்கின்ற ஒரு பரிதவிப்பு, கடல்களை தாண்டி இருக்கக்கூடிய எங்களுக்கு, தனித்த அரசியல் அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த கவலை இருக்கிறது என்று சொன்னால், அந்த தலைவனை நெஞ்சிலே ஏந்தி, அந்த தலைவன் தந்த இயக்கத்தை நெஞ்சிலே ஏந்தி, அந்த தலைவன் தந்த கொடியை கையிலே ஏந்தி, அந்த தலைவன் தந்த அத்துணை நல்ல கருத்துக்களையும் மனதிலே ஏந்தி இந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தலகர்த்தர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை இளைஞர் சமூகத்தை சேர்ந்த யூத் காங்கிரசுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, பெருமக்களே, நிச்சயமாக உங்களை எண்ணி நான் நிச்சயமாக என் மனதிலே மிகச்சிறந்த முறையிலே நான் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்த்தாலே கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய ஒரு தலைவனாக நாம் பெற்றிருக்கின்றோம் மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களை. அவர்களுடைய வரலாற்றை ஒரு குறுகிய காலத்திலே நாம் ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளப் போகிறோம் என்பதற்காக படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தாலும், அந்த தலைவரை பற்றி செவிவழி செய்தியாக உங்களை போன்ற சகோதரர்களுடைய தொலைபேசி வாயிலாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த நிர்வாக பெருமக்களுடைய செய்தி வழியாக நாங்கள் கேட்கின்ற போதெல்லாம் அந்த தலைவனை பற்றிய அத்துணை தாக்கங்கள் எங்களிடத்தில் ஏற்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக அந்த தலைவனை பற்றி படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்த போது, என் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு புத்தகத்தை நான் தலைவர் அவர்களை பற்றி படிக்க வேண்டும் என்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் என்.எம். அமீன் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிற போது தலைவரை பற்றி ஏதாவது ஒரு புத்தகத்தை தாருங்கள் என்று கேட்டேன். அவர் ஒரு 280 பக்கங்கள் நிறைந்த அந்த புத்தகத்தை எனக்கு தந்து உதவினார். அந்த புத்தகத்தை நான் தங்கியிருக்கின்ற அறைக்கு வந்து நைட்டு ஒரு இரவு ஒரு 10 மணிக்கு அந்த புத்தகத்தை படிக்க தொடங்கினேன். ஒரு இரவுக்குள்ளாக 280 பக்கங்களையும் ஒரு பக்கங்கள் கூட விடாமல் படிக்கக்கூடிய அளவிற்கு அடுத்தடுத்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள், அடுத்தடுத்து அவர்கள் எடுத்த அரசியல் முடிவுகள், அடுத்தடுத்து தலைவர்கள் இந்த சமூகத்திற்காக கொடுத்த குரல்கள் நான் படிக்கின்ற போது உள்ளபடியே அதிர்ந்து போனேன். நிச்சயமாக இப்படி ஒரு தலைவன் நான் வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்வேன், வேறு எவராலும் நிச்சயமாக அவருக்கு ஈடு கொடுக்க முடியாது என்பது நிச்சயமாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டும். நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னதை போல இந்தியாவிலே நாங்கள் 14.5% முஸ்லிம்கள் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் தொகையிலே 14.5% என்று வைத்துக் கொண்டால் 20 to 25 கோடி முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்தியாவிலே நாங்கள் இருக்கிறோம். மதவழி சிறுபான்மையினராக நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலிலும் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்வு, நீங்கள் ஒன்றை சிந்தித்து பாருங்கள். உலக அரங்கிலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு, 196 நாடுகளுக்கு மேலாக உறுப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே 140 கோடி மக்களுக்கும் ஒரே மாதிரியான ஜனநாயகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்று இன்றைக்கு உலகத்திலே வேறு நாடு இல்லை. 140 கோடி மக்களுக்கும் ஒரே அரசியல் அமைப்பு. இந்த உலகத்திலே இஸ்லாமை உள்வாங்கிக் கொண்ட, இஸ்லாமிய சட்டங்களை உள்வாங்கிக் கொண்ட, அதன் அடிப்படையில் செயல்படுவதாக சொல்லக்கூடிய அரபுலகங்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 54 நாடுகளுக்கும் மேலாக முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன. கிறித்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் இருக்கின்றன, பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலும் மிகப்பெரிய கலாச்சார மாறுபாடு, மிகப்பெரிய மத வேறுபாடு,
மிகப்பெரிய மொழி வேறுபாடு, மிகப்பெரிய இன வேறுபாடு என்று மிகப்பெரிய வேறுபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் ஒரே நாட்டில் ஒற்றுமையாக வாழ முடியும் என்று சொன்னால் அது எங்களுடைய இந்திய திருநாடாக இருக்கிறது. அந்த இந்திய திருநாட்டிற்குடைய அரசியல் சாசன சட்டம் அந்த ஈக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய சமதர்மத்தை, சமத்துவத்தை எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் வழங்கி இருக்கிறது. அந்த அரசியல் சாசனத்தை தந்த மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பெருமைப்படக்கூடிய அளவிலே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும், எங்களுடைய நாட்டினுடைய அரசியலை நாங்கள் அந்த நிலைகளிலே பேசி வந்தாலும், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்திற்காக அந்த இயக்கத்தை கட்டி எழுப்புகிற போது, அல்லது 1948 கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள் அந்த இயக்கத்தை இந்தியாவிலே மறுகட்டமைப்பு செய்கின்ற போது கூட, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, அல்லது சுதந்திரத்திற்கு முன்பாக இருந்த அகில இந்திய முஸ்லீம் லீக்காக இருந்தாலும் சரி, அடிப்படை கட்டமைப்பு என்று ஏதோ ஒன்று எங்களுக்கு இருந்தது. 1948 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை காயிதே மில்லத் அவர்கள் தொடங்குகிற போது அகில இந்திய முஸ்லீம் லீக்குடைய வரலாறு எங்களுக்கு பின்புலமாக இருந்தது. அதனுடைய கட்டமைப்பு எங்களுக்கு பின்புலமாக இருந்தது. அதனுடைய உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய, அல்லது அலுவலக கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய, அல்லது ஏதோ ஒரு வகையிலான ஒரு பின்புலம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் நான் ஒன்றை எண்ணி பார்க்கின்றேன், என் அன்பார்ந்த சகோதரர்களே, சுதந்திர இலங்கையில் எந்த கட்டமைப்பு பின்புலமும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்களுக்கு ஆதரவாக அந்த சமூகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளை பெறுவதற்காக எந்த கட்டமைப்பும் இல்லாமல் தனி ஒருவனாக இருந்து, அதைத்தான் இங்கே தலைப்பாக நீங்கள் இட்டிருக்கிறீர்கள், தோப்பாகிய தனிமரம் என்று ஒரே ஒரு தனிநபராக இருந்து எந்த கட்டமைப்பு வசதிகளும் இல்லாமல் ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து அந்த இயக்கத்தை இன்றைக்கு இலங்கையினுடைய அரசியலிலிருந்து நீக்க முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் இயக்கமாக கட்டமைத்திருக்கின்ற நம்முடைய தலைவர் அஷ்ரஃப் அவர்களுக்கு ஈடு இணையாக எந்த தலைவரும் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று ஒரு கட்டமைப்பு இருந்தது, தலைவர் அஷ்ரஃப் அவர்களுக்கு அது இல்லை. காயிதே மில்லத் அவர்களுக்கு அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய சென்னை மாகாணத்தினுடைய தலைவர் என்ற அந்த கட்டமைப்பு இருந்தது, அந்த பொறுப்பு இருந்தது. ஆனால் மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்களுக்கு அந்த கட்டமைப்பு இல்லை. அதனால் தான் நீங்கள் அந்த இட்டிருக்கின்ற அந்த தலைப்பினோடு 100% நாங்கள் ஒத்துப்போகின்றோம். நிச்சயமாக மர்ஹூம் அஷ்ரஃப் அவர்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத மாபெரும் பெருந்தலைவன் என்பதை உலகம் இன்றைக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேரத்தினுடைய அருமை கருதி விரைவாக முடித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. காரணம், இது இளைஞர் காங்கிரசினுடைய மாநாடாக இருக்கிறது. இளைஞர் காங்கிரசினுடைய மாநாடாக இருக்கின்ற காரணத்தினால் அடுத்த தலைமுறை இந்த இயக்கத்தை எந்த அளவிற்கு உள்வாங்கி இருக்கிறது, அடுத்த தலைமுறை இந்த இயக்கத்தை எந்த அளவிலே மனதிலே ஏந்தி நிற்கிறது என்கின்ற கேள்வி நம்மிடத்திலே இயல்பாகவே நிச்சயமாக எழும். காரணம், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அரசியல் மாறுபாடுகள் என்று சொன்னால் கொள்கை மாறுபாடுகள் அல்ல. அரசியல் மாறுபாடுகள் என்பது அந்தந்த காலத்தை பொறுத்து, அந்தந்த சூழலை பொறுத்து கிடைக்கக்கூடிய ஆசனங்கள், கிடைக்கக்கூடிய எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள், பிரதேச சபைகளுடைய உறுப்பினர்களை பொறுத்து அந்தந்த காலங்களிலே ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள். அந்த அரசியல் மாற்றங்கள் எதை மையப்படுத்தி இங்கு உருவாக்கப்படுகிறது? அந்த அரசியல் மாற்றங்களினால் நம்முடைய தலைவர்களால் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் இயக்கங்கள் எந்த அளவிற்கு சிதைந்து போய்ந்து கொண்டிருக்கின்றன, எந்த அளவிற்கு அந்த இயக்கங்கள் வலுவிழந்த இயக்கங்களாக மாறி வருகின்றன என்கின்ற வரலாறு உலகம் முழுவதும் இருக்கின்றன. சமுதாயத்திலே தலைவர்களாக, நிர்வாகிகளாக பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்களிடத்திலே இயல்பாகவே கருத்து வேறுபாடுகள் வருவது என்பது நிச்சயம். ஆனால் அந்த கருத்து வேறுபாடு சமுதாய நோக்கத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும். அந்த கருத்து வேறுபாடு சமுதாயத்திற்கானதாக இருக்க வேண்டும். ஆனால் சமீப காலங்களிலே அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய கருத்து மாறுபாடுகள், நிதியை கையாண்ட விதத்திலே கருத்து மாறுபாடு, ஆசனங்களை வழங்குவதிலே வந்த கருத்து மாறுபாடு என்று வரக்கூடிய அந்த கருத்து மாறுபாடுகளினால் இயக்கங்கள், மிகப்பெரிய தியாகங்களுக்கு மத்தியிலே கட்டமைக்கப்பட்ட இயக்கங்கள் இன்றைக்கு
சுக்குநூறாக உடைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையாக இந்த நாட்டினுடைய நலனை மீட்டெடுக்கக்கூடிய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் யாரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும், யாருடைய வழியில் நாம் பயணப்பட வேண்டும், யாருடைய கொள்கை இந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்தியது, யாருடைய உழைப்பு இந்த சமுதாயத்திற்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய மூதாதையர்களுக்கும் உரிய மரியாதையும் உரிய பிரதிநிதித்துவத்தையும் பெற்றுத்தந்தது என்பதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் என்பவன் இந்த நாட்டிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நிகழ்கால உதாரணத்தை நாம் நம்மிடத்திலே கொண்டிருக்கின்றோம். மர்ஹூம் அஸ்ரப் அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அத்துணை பண்புகளும் அவருக்கு மட்டும்தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்திலே ஒரே ஒரு சிறிய ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு பண்பிலே ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு எப்படி மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் தலைவர்களிடத்திலிருந்து கற்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த நிகழ்கால உதாரணத்தை நாம் கையகத்தை நாம் வைத்திருக்கின்றோம். மர்ஹூம் அஸ்ரப் அவர்களை பற்றி நாம் நீண்ட நேரம் பேசினாலும் அந்த வரலாறு முற்று பெறாது. ஆனால் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள், ஒரு அடிப்படை மனிதனாக ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள், உதாரணமாக ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அல்லது ஒரு சிறிய குழுக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு அவரும் ஒரு சாதாரண மனிதர் என்ற அடிப்படையிலே தலைமைத்துவத்திலே அமர்கிற போது அவர்கள் பெற்றிருக்க வேண்டிய பண்புகள் குறிப்பாக 3 சொல்லுவார்கள். தலைவனாக உருவெடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 பண்புகள். 1 கனிவு இருக்க வேண்டும், 2வது பணிவு இருக்க வேண்டும், 3வது துணிவு இருக்க வேண்டும். இந்த 3ஐயும் பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த தலைவர்களாக உருமாறி இருக்கிறார்கள். அந்த 3 பண்புகளையும் அதிக அளவிலே பெற்று அதிக அளவிலே அந்த பண்புகளை தன்னகத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கண்கூடாக காட்டி சென்றவர் நம்முடைய மர்ஹூம் அஸ்ரப் அவர்கள். ஆகவேதான் அந்த 3 பண்புகள் நான் நம்முடைய தலைவர்களை பற்றி கேள்விப்படுகின்ற போது, அஸ்ரப் அவர்களுடைய வரலாறுகளை படித்து வருகிற போது, ஒரு மிகப்பெரிய பணிவுமிக்க தலைவராக தன்னை அனுதினமும் வெளிப்படுத்திய ஒரு தலைவராக நாங்கள் MHM அஸ்ரப் அவர்களை பார்க்கிறோம். பணிவு என்றால் என்ன? ஒரு மாபெரும் தலைவன், சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய கிட்டத்தட்ட 10% வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவன் 1996-97 காலகட்டங்களிலே நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த நாட்டினுடைய அமைச்சராக இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அந்த வரலாறு அவர்கள் துறைமுக அபிவிருத்தியினுடைய அமைச்சராக இருந்ததாக எனக்கு ஞாபகம். அப்படிப்பட்ட கால சூழலில் ஒரு மனிதன் எத்தகைய பணிவு பெற்ற மனிதனாக இந்த உலகிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார் என்பதற்கு நாம் ஒரு உதாரணத்தை சொன்னால் போதும். மறைந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் 1997 அட்டாளச்சேனை என்கின்ற ஊரில் நடைபெற்ற அந்த தேசிய மீலாது விழாவிலே பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். அப்படி வருகை தந்த அந்த மீலாது விழாவிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு கவியரங்க நிகழ்ச்சியில மர்ஹூம் அஸ்ரப் அவர்கள் அதே மேடையிலே ஒரு கவி பாடக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்போது மர்ஹூம் அஸ்ரப் அவர்கள் இந்த நாட்டினுடைய அமைச்சர், அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த நிகழ்விற்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்களிடத்திலே வைத்தபோது கவிக்கோ அவர்கள் வரக்கூடிய அந்த கவியரங்கிற்கு இந்த அடியேன் தலைமை ஏற்பது நிச்சயமாக நன்றாக இருக்காது, ஆகவே கவிக்கோ அவர்கள் தலைமை ஏற்கட்டும், அவர்களுடைய தலைமையில் எனக்கு ஒரு கவி பாடுவதற்கு வாய்ப்பளித்தால் மட்டும் போதும் என்கின்ற செய்தியை நம்முடைய அஸ்ரப் அவர்கள் சொன்னபோது இந்த செய்தி கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கிடைத்த நேரத்திலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக எந்த நிகழ்வுகளுக்கு சென்றாலும் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு அமைச்சர் பொறுப்பிலே இருந்து கொண்டு அந்த தனித்துவமான துறையிலே யார் புலமை இருக்கிறதோ அவர்களுடைய தலைமையிலே நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு பணிவுமிக்க தலைவராக நான் அஸ்ரப் அவர்களை கண்ட மாத்திரத்தில் நான் சொன்னேன், இவருக்கு ஈடிணையாக ஒரு தலைவர் இல்லை என்று கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட பணிவு! எனக்கு சிறியதாக இந்த மைக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால
கொஞ்சம் எல்லாரும் பொறுமை காத்துக்கோங்க. அப்போ ஒரு பணிவுமிக்க தலைவராக, மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் பணிவுமிக்க தலைவராக நம்மிடத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார். துணிவுமிக்க தலைவர். எனக்கு தெரிஞ்சு இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் தலைவர் அஸ்ரப் அவர்களுக்கு ஈடு இணையாக துணிச்சலான முடிவை எடுத்தவர்கள் நிச்சயமாக வந்திருக்க முடியாது, இன்னும் வருவதற்கு வாய்ப்பில்லை. நான் ஒரு செய்தியிலே படித்தேன், மர்ஹூம் அஸ்ரப் அவர்களுடைய ஆளுமை இந்த நாட்டிலே எந்த அளவிற்கு இருந்தது. அரசுகளை உருவாக்குவதில் ஜனாதிபதிகளை உருவாக்குவதில் கிங் மேக்கராக திகழ்ந்தவர்களுடைய பட்டியலிலே மிக முக்கியமான இடம் மர்ஹூம் அஸ்ரப் அவர்களுக்கு உண்டு. எங்களுடைய தமிழகத்தினுடைய வரலாற்றிலே சொல்லுவார்கள், இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே யார் ஆட்சியாளராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கிங் மேக்கராக தந்தை செல்வா அவர்களை சொல்லுவார்கள். அவர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர்தான் இலங்கையினுடைய அரசியலை தீர்மானிப்பவராக இருந்தார் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்த இடத்தை சிறுபான்மை சமூகம், முஸ்லிம் சமூகத்திலிருந்து இந்த நாட்டினுடைய அரசுகளை தீர்மானிப்பதில், ஆட்சியாளர்களை தீர்மானிப்பதில் ஒரு தலைவன் சிறுபான்மை சமூகத்திலிருந்து உருவாகி இருந்தான் என்று சொன்னால் அது மர்ஹூம் எம்.ஹெச்.எம். அஸ்ரப் அவர்கள் மட்டும்தான். 2 மிக பெரும் ஜனாதிபதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சமூகத்தின் மூடாக அவருக்கு கிடைத்ததாக நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். 1989 இன்றைக்கு நம்முடைய ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பிரேமதாசா, சஜித் பிரேமதாசா அவர்களுடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் 1989 மிக எளிய குடும்பத்திலிருந்து, மிக எளிய பின்னணியில் இருந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக உருவாக்குவதற்கான அடித்தளத்தை இந்த மண்ணிலே விதைத்தவர் எம்.ஹெச்.எம். அஸ்ரப் அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக 1994 அதே போன்று உங்கள் நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கே அவர்களையும் இந்த மண்ணிலே வரலாற்றிலே ஈடுகொடுக்க முடியாத வெற்றி பெறுவதற்கு வழிவகையை இந்த மண்ணிலே ஏற்படுத்தி கொடுத்தவர் என்ற வரலாற்றையும் நாங்கள் படித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இலங்கையினுடைய வரலாற்றிலே 62% அதிகமான வாக்குகள் பெற்று ஒருவர் ஜனாதிபதியாக, அதுவும் ஒரு பெண் இந்த மண்ணினுடைய ஜனாதிபதியாக வர முடிந்த வரலாறு இந்த நாட்டிலே நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றை நிகழ்த்தி காட்டிய பெருமை மர்ஹூம் எம்.ஹெச்.எம். அஸ்ரப் அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படிப்பட்ட துணிச்சல் மிக்கவராக இருந்தார். அந்த துணிச்சலை நாம் பாராட்டியாக வேண்டும். அந்த துணிச்சலிலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும். 1994 நம்முடைய சகோதரி சந்திரிகா அவர்கள் அந்த ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற காலச்சூழலில் தலைவர் அவர்களும் அடுத்து வந்த தேர்தலில் அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியது என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட சூழலில் கப்பல் அபிவிருத்தி, அந்த துறைமுக அபிவிருத்தி துறையை தலைவர் அவர்கள் பெற்று ஒரு கிங் மேக்கராக, ஒரு ஜனாதிபதியை உருவாக்கிய கிங் மேக்கராக அந்த துறையை அவர்கள் கையாண்ட விதமும், அந்த துறையை பெற்ற மாத்திரத்தில் அவர்கள் செய்த ஒரு துணிச்சலான முடிவு இலங்கை வரலாற்றில் அல்ல, இந்திய வரலாற்றில் கூட அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நான் கேள்விப்பட்டது கிடையாது. அமைச்சு பொறுப்பை ஏற்ற மாத்திரத்தில் ஜனாதிபதி அவர்களிடத்திலே முதலாவதாக கொடுத்த கடிதம் அவர்களுடைய ராஜினாமா கடிதம் என்ற வரலாற்றை நான் படித்தேன். எந்த அமைச்சராவது உலகத்திலே எந்த நாட்டிலாவது, அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலாவது கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய கேபினட் அந்தஸ்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொறுப்பை பெற்றுக்கொண்டு விட்டு என்றைக்கு என் மீது உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுகிறதோ, என்றைக்கு நான் திறம்பட செயல்படவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, என்றைக்கு என்னோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருகிறதோ, அன்றைக்கு என்னை அழைத்து நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டிய கடமையோ அல்லது சொல்ல வேண்டிய நிலையோ உங்களுக்கு நிச்சயம் வராது. அதற்கு முன்பாக இந்த ராஜினாமா கடிதத்தை நான் உங்கள் கையிலே தருகிறேன் என்று சொல்லி பதவியேற்ற மாத்திரத்தில் ராஜினாமா கடிதத்தை வழங்கிய ஒரு ஒப்பற்ற தலைவன் நம்முடைய எம்.ஹெச்.எம். அஸ்ரப் அவர்கள். எப்படிப்பட்ட துணிச்சல் இன்றைக்கு நாம் வழங்குவோமா? உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளிலே இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வெற்றி பெற்று வரக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து, எளிய பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள், அல்லது மிகப்பெரிய ராஜதந்திர குடும்பங்களை சேர்ந்தவர்கள், ஆட்சி அதிகாரத்திலே இருந்தவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெற்றி பெற்று வருகிற போது என் மீது உங்களுக்கு எப்போது அதிருப்தி ஏற்படுகிறதோ அப்போது என்னுடைய ராஜினாமா கடிதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு யாருக்காவது தெம்பு இருக்குமா? இல்லை. அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க தலைவராக நாம் அஸ்ரப் அவர்களை பார்க்கிறோம். நம் கண் முன்னால் அந்த தலைவனுடைய வரலாறு இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு தலைவனுக்கு
மனிதனுக்கே உரித்தான ஒரு பண்பு. அனுதினமும் கட்சிகளுடைய பிரச்சனை, அனுதினமும் மக்களுடைய பிரச்சனை, அனுதினமும் அரசியல், அனுதினமும் பிரச்சனைகளை சந்தித்து ஓடி மர்ஹூம் அஸ்ரப் அவர்களை பற்றி கேள்விப்படுகிற போது நான் கேட்டிருக்கின்றேன், பல நேரங்களில் பல இரவுகளில் அவர் தூங்கியதே கிடையாது. அனுதினமும் சமுதாயத்தை பற்றிய சிந்தனையும் அனுதினமும் நாளை நடைபெற வேண்டிய நிகழ்வுகளை பற்றியுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்கின்ற கேள்விப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட சூழலில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு தானாகவே ஏற்படக்கூடிய அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள், வெறுப்பு, யாரை கண்டாலும் வெறுப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வரும். யாராவது கோபமாக பேசிவிட்டால் அவர்களை அதே வெறுப்போடு பேசக்கூடிய ஒரு நிலைமை இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு வரும். அந்த கனிவு என்கின்ற அந்த பதம், அந்த கனிவு என்கின்ற குணம் பெரும் அரசியல்வாதிகளுக்கு இருப்பது என்பது அரிதான காலகட்டங்களிலே மர்ஹூம் அஸ்ரப் அவர்களுடைய வாழ்வியல் வரலாறு, அவருடைய வாழ்வியல் காலங்கள் அத்துணையிலும் தொண்டர்களோடு பழகுவதிலும், சக நிர்வாகிகளிடத்திலே பேசுவதிலும், அவர்களை அணுகுவதிலும், ஒரு தொண்டனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதிலும், அவனுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதிலும் மிகப்பெரிய கனிவுமிக்க தலைவனாக எம்.ஹெச்.எம். அஸ்ரப் இருந்தார் என்கின்ற வரலாற்றை நாம் காண்கிறோம் என்று சொன்னால், இந்த மூன்று பண்புகளையும் இந்த உலகத்திலே ஒருங்கே கொண்ட தலைவனாக கனிவு, பணிவு, துணிவு என்கின்ற மூன்று குணாதிசயங்களையும் தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவை போற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு கடல் கடந்து நான் உங்களை சந்திப்பதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் ரவூஃப் ஹக்கீம் அவர்கள் தன்னுடைய முகநூலிலே ஒரு காணொளியை பதிவு செய்து அதில் சில பதிவுகளை செய்திருந்தார். அந்த பதிவுகளில் நம்முடைய தலைவர் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஏதேனும் நல்ல நிகழ்வுகள் நடைபெற்றால், வீட்டில் குழந்தைகள் பிறந்தால் வீட்டிற்கு நேரடியாக வந்து பார்த்து அந்த குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய வளமையை கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதாக நம்முடைய தலைவர் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பெற்றிருக்கின்றோம். ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன், நேரம் முடிந்து விட்டது. என் அன்பார்ந்த சகோதரர்களே, தலைவர் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் மணிக்கணக்கிலே பேசலாம். அவர்களை பற்றி பேசுவது என்பதோடு மாத்திரம் முடிந்துவிடக்கூடிய வரலாறு அல்ல இது. அவர்களை நினைவில் கொள்வது மாத்திரம் நம்முடைய கடமை அல்ல. இந்த நாட்டிலே மிகப்பெரிய பின்னடைவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகம், மிக எண்ணிக்கையிலே மிக குறைந்த சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம், இன்றைக்கு செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்களே, தன்னிறைவை பெறக்கூடிய சமுதாயமாக மாறுவதற்கு அல்லது ஓரளவிற்கு மாறி நிற்பதற்கு அடித்தளத்தை அமர்த்தி தந்து சென்றிருக்கக்கூடிய இந்த தலைவர்களை ஞாபகம் கொள்வது மாத்திரம் நமது கடமை அல்ல. மாறாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பார்ந்த இளைஞர் சமுதாயமே, இளைஞர் அணியினை சேர்ந்த இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த தலைவனை நினைப்பது மாத்திரம் அல்ல, இந்த வாழ்வியலை நமக்கு தந்து சென்றிருக்கின்ற, இந்த நாட்டிலே நம் சமூகத்திற்கென்று ஒரு தனி அந்தஸ்தையும் மரியாதையும் பெற்று தந்திருக்கின்ற அந்த தலைவனை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், அந்த தலைவனுக்கு முதலிலே நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். முதலிலே நாம் நன்றி கடன் பட்டவர்களாக மாற வேண்டும். தமிழகத்தினுடைய நிலைமையும் அதுதான். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய முஸ்லிம்கள் ஒரு தலைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய எம்.ஹெச்.எம். அஸ்ரப் அவர்கள் என்று சொன்னால், அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், அவர்கள் உருவாக்கி நம்மிடத்திலே தந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கத்தை அவர்கள் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்களோ, இந்த இயக்கம் இந்த நாட்டிலே எதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கினார்களோ, இந்த இயக்கத்தினுடைய தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் இலங்கையை எந்த அளவிற்கு நல்லிணக்க பூமியாக, அமைதிமிக்க பூமியாக, ஏனைய பிற சமூகங்களோடு நெருங்கிய உறவை பேணக்கூடிய அளவிற்கு அந்த சமூகங்கள், இந்த நாடு, இந்த நாட்டினுடைய நலன் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ, அதை செய்து முடிப்பதற்கு நம்மாலான பங்களிப்பை செய்வது மட்டும்தான் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்கும். அப்படி என்று சொன்னால், நன்றி கடன் என்று சொன்னால் என்ன? என் அன்பார்ந்த சகோதரரை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலும் சரி, உலகத்திலும் சரி, ஜனநாயக நாட்டிலும் சரி, யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஒரு ஜனநாயக குழுக்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியும், ஒரு அரசியல் இனக்குழுக்களை தொடங்க முடியும். அந்த அரசியல் கட்சியின் பெயரால் சில ஆசனங்களை பெற முடியும்.
ஆனால் தொலைநோக்கு பார்வையோடு, தூரநோக்கு சிந்தனையோடு, சமூகத்தினுடைய எதிர்காலம் கருதி எந்த பின்புலமும் இல்லாமல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற ஒரு அமைப்பை நிச்சயமாக தொடங்க முடியாது. இந்தியாவிலே எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் சொல்லுவார்கள், 1000 ஆண்டுகள் முயற்சி செய்தாலும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை போன்ற ஒரு இயக்கத்தை இனி யாராலும் உருவாக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அதை நான் உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். 1000 ஆண்டுகள் நீங்கள் முயற்சி செய்தாலும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்திற்கு ஈடு இணையாக ஒரு இயக்கத்தை உங்களால் உருவாக்க முடியாது. அதே போன்று இந்த இயக்கத்தை கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலே ஏற்படக்கூடிய தடங்கல்கள், இந்த ஆவணப்படத்தினுடைய நிறைவாக ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டது. அசரப் தந்த மரம், அசரப் இட்ட மரம் இறைவன் தந்த மரம் என்று அந்த ஆவணப்படம் நிறைவுற்றது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அசரப் இட்ட இந்த மரம் இறைவன் நமக்கு தந்த அந்த வரம் நிச்சயமாக எதிர்கால தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய தலைவர் அசரப் அவர்கள் இட்ட இந்த ஆலமரம் இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. அந்த ஆலமரத்திலே கிளிகளாக நாம் அமர்ந்து நிழலிலே இளைப்பாறுகின்றோம். அந்த ஆலமரத்திலே காய்க்கின்ற பழுக்கின்ற பழங்களை உண்ணக்கூடியவர்களாக, அதில் பலன் பெறக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலமரத்தை சாய்ப்பதற்கு, அந்த ஆலமரத்தை சாய்ப்பதற்கு எத்தனை கோடாரி கம்புகள் இந்த நாட்டிலே உருவானாலும் அந்த ஆலமரத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதே போன்று ஆலமரத்திலிருந்து சில கிளைகளை அல்லது விழுதுகளை வெட்டி வைத்துக் கொண்டு வேறு இடத்திலே வைத்துக் கொண்டு இதுதான் ஆலமரம் என்று நிறைய பேர் உங்களிடத்திலே சொல்லுவார்கள். உங்களுடைய மனதில் குரோத மனப்பான்மையை உருவாக்குவார்கள். இந்த இயக்கத்தை பற்றி தவறான புரிதல்களை உருவாக்குவார்கள். அவர்கள் வெட்டி சென்றது வெறும் விழுதுகள், அவர்கள் வெட்டி சென்றது வெறும் கிளைகள். ஆனால் வேறு இங்குதான் இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலமரத்தினுடைய வேர்தான் எத்தனை கிளைகளை வெட்டினாலும், எத்தனை வேர்களை வெட்டினாலும், எத்தனை கிளைகளை வெட்டி விழுதுகளை வெட்டி ஆங்காங்கே நட்டு வைத்தாலும் ஆலமரம், இந்த ஆலமரம் மட்டும்தான் தோப்பாகும். இந்த தோப்பு தான் சமுதாயத்திற்கு நிழல் கொடுக்கும். இந்த தோப்பு தான் சமுதாயம் இளைப்பாறுவதற்கும், சமுதாயம் பசியாறுவதற்கும், சமுதாயத்திற்கான உரிமைகள் கிடைக்கப் பெறுவதற்கும் அனைத்து விதமான சலுகைகளையும் உரிமைகளையும் இந்த மண்ணிலே மக்களுக்கு பெற்றுத் தருவதிலும் முன்னணியிலே நிற்கும் என்கின்ற வரலாறு ஸ்ரீலங்கா இலங்கை வரலாற்றிலே மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக நம்முடைய தலைவர் ரவூப் ஹக்கீம் அவருடைய காலத்திலேயே அந்த வரலாறு மீண்டும் நிச்சயம் எழுதப்படும். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். இந்த நாட்டிலே வரலாற்றை நிறைய பேர் எழுதுவார்கள், வரலாற்றை நிறைய பேர் படிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வரலாறு மாற்றி அமைக்கப்படும். அப்படிப்பட்ட மாற்றியமைக்கப்பட்ட வரலாறை, அந்த வரலாறை மாற்றி அமைத்தவர் நம்முடைய எம்.எச்.எம். அஸ்ரப் அவர்கள் என்று சொன்னால், இழந்த வரலாறை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு, வரலாறை மீட்டெடுக்கக்கூடிய தலைவராக நம்முடைய சகோதரர் ரவூப் ஹக்கீம் அவர்களும் அவர்களோடு பணியாற்றக்கூடிய நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் அவரோடு கரம் கோர்த்து அந்த வரலாறை மீண்டும் பழைய நிகழ்விலே 29 ஆசனங்களை முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற ஒரு காலம் இருந்தது என்கின்ற வரலாறை நாங்கள் செவியுற்றோம். அந்த வரலாறு பல்வேறு கட்சிகளுக்கு சொந்தமானது. அந்த நிலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கு மட்டும் சொந்தமாக கூடிய ஒரு வரலாறு, 30க்கும் அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வரலாறு நம்முடைய தலைவர் அவர்களுடைய காலத்திலேயே இந்த மண்ணிலே நிலைநாட்டப்படும் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி எல்லோருக்கும் சலாம் கூறி நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.